ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரோமன் நியூமரல்ஸ். ஸோ பிஃபோர் வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ரோமன் நியூமரல்ஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ரோமன் நம்பர்ஸ், ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம் ரோமன் நம்பர்ஸ்னால் என்னென்னு. ஸோ ரோமன் நம்பர்ஸ் யாரால் டெவலப் ஆச்சுன்னா ரோமன்ஸ் மூலமாக டெவலப் ஆச்சு. அந்த யூரோப்பியன்ஸ் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க 1800 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம் பார்த்தோன்னா ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தோன்னா 0 to 9 நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்பர்ஸ் தான் 0 to 9. ஸோ இந்த ரோமன் நம்பர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு முந்தி நமக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் ஃபர்தராக வர மேத்தமெட்டிக்கல் சிஸ்டத்துக்கு இது என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ தட் நம்ம அதனால தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோன்னா அரபிக் நம்பர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரோமன் நம்பர்ஸில் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகாது. ரோமன் நம்பர்ஸில் ஜீரோ இல்லை. ஸோ அதனாலேயே ரோமன் நம்பர்ஸ்க்கு விட்டுட்டு நம்ம எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக் நம்பர் சிஸ்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அரபிக் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில இடத்துல நம்ம ரோமன் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிஃபோராகவே முந்தையே நமக்கு என்னவா இருந்தது அப்படின்னா அந்த 1800 இயர்ஸில் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த பீரியடில் இருக்கிற அதாவது கிங்ஸ் ஹென்ரின்னு இருக்காங்க அப்படின்னா அடுத்து வர கிங்கோட பேரும் ஹென்ரியாக இருந்ததுன்னா ஹென்ரி 1, ஹென்ரி 2, ஹென்ரி 3 இந்த மாதிரி டினோட் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ரோமன் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோமன் நம்பர்ஸ் மோஸ்ட்லி அதுக்கு தான் நமக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ ரோமன் நம்பர்ஸ் எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டிங் பண்ணுறதுக்கோ அதோட ஆர்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ரோமன் நம்பர் சிஸ்டம், அதை தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நியூமரல்ஸ். ரோமன் நம்பர்ஸில் என்னென்ன பேசிக் நியூமரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்றை வந்து நம்ம இங்கே டினோட் பண்ணுறது ஐன்னு டினோட் பண்ணுவோம் அல்ஃபபெட், இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில். 5 B, 10 X, 50 L, 100 C, 500 நம்ம D அண்ட் 1000 Mன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது இது ஒரு மெத்தட் தான். அரபிக் நம்பரில் இருந்து ரோமன் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா 72வை எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ரோமன் நியூமரல்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 50 + 10 + 10 + 1 + 1 அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ 50க்கு பதிலாக L, 10க்கு X அண்ட் 10க்கு X, 1க்கு I. ஸோ 72வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோமன் நியூமரல்ஸை இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரோமன் நம்பர்ஸில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 0 இல்லை. ஆனால் ரோமன் நம்பர்ஸில் நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா 7 டிஜிட்ஸ் இருக்குது. ரோமன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா I, V, X, L, C, D, M. ஸோ இது எல்லாமே நமக்கு ரோமன் நியூமரல்ஸ். ஆனால் நமக்கு அரபிக் நம்பர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 0 to 9 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 0 to 9 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் இருக்குது, 10 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 10 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர்ஸும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் நமக்கு நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அரபிக் நம்பர்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். ஸோ இந்த ரோமன் நியூமரல்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற இதோட யூசஸ் வந்து பார்க்கலாம். நம்ம கிளாக்கில் மோஸ்ட்லி சில கிளாக்கில் ரோமன் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோமன் நம்பர்ஸ் 1க்கு I போட்டிருப்போம் அண்ட் 2க்கு 2 1s இருக்கனால 2 லைன்ஸ் போட்டிருப்போம், I போட்டிருப்போம். அண்ட் 3க்கு 3 லைன்ஸ் போட்டிருப்போம். அண்ட் 4க்கு நம்ம கண்டிப்பாக என்னவா தான் போட்டிருந்துருக்கணும், 4 லைன்ஸ் தான் போட்டிருக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன போடுறோம்னா IVன்னு போடுறோம். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ரோமன் நம்பர்ஸ்க்கு லெஃப்ட் சைடு நம்ம நம்பர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ரைட் சைடு கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரோமன் நம்பர்ஸில் இருக்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த 7 டிஜிட்ஸை வச்சு நம்ம ரோமன் நம்பர்ஸையும் நமக்கு மேக்ஸிமம் டிஜிட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்னா நம்ம வேல்யூஸை என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். அண்ட் ரைட் சைடு அப்படின்னா நம்ம வேல்யூஸை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும்.
ஸோ இது மாதிரி கிளாக் மாதிரி நிறைய யூசஸ் வந்து இருக்குது. இப்போ ஸ்கூலில் நம்ம செக்ஷன்ஸ் வந்து பிரிப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை டினோட் பண்ணுறதுக்கும் மோஸ்ட்லி நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்? ரோமன் நியூமரல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு செக்ஷன் அண்ட் செகண்ட் செக்ஷன் இது மாதிரி செக்ஷனை டினோட் பண்ணுறதுக்கும் நமக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? ரோமன் நியூமரல்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ வேறு என்ன யூசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டிவி கம்பெனி, ஃபிலிம் கமிஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காப்பிரைட்ஸ்னு போட்டு அங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல நம்பர்ஸாக போட்டிருப்பாங்க, சில இடத்துல ரோமன் நியூமரல்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அங்கேயும் நமக்கு காப்பிரைட்ஸ் பாருங்கள், காப்பிரைட்ஸ் பக்கத்தில் சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ் வச்சு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு ரோமன் நியூமரல்ஸ் இங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோமன் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம்.